வணக்கம் மக்களே. இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மட்டன் கிரேவி, பள்ளிப்பாளையம் சிக்கன். பள்ளிப்பாளையம் சிக்கன் வந்து ரொம்ப பெரிய வேலைலாம் கிடையாது, ரொம்ப ரொம்ப சிம்பிளான வேலை தான். என்ன அப்படின்னா எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சோம்பு போட்டுட்டு தேவைப்பட்டால் ஜீரகம் போட்டுக்கோங்க. நான் ஜீரகம் போட்டு எனக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்து சின்ன வெங்காயத்தை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி அதில் சேர்த்து நல்லா வதங்கிட்டு லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க தேவையான அளவு. அதுக்கப்புறம் வரமிளகாயில் இருக்கக்கூடிய உள்ளே இருக்க அந்த சீட்ஸை வந்து எடுத்துகிட்டு அந்த வரமிளகாயை போட்டு நல்லா ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சிக்கன் எடுத்து போட்டுட்டோம் அப்படின்னா சிக்கனே வந்து தண்ணி விடும். ஸோ நம்ம தண்ணியே ஊற்றக்கூடாது இந்த ரெசிபிக்கு. தண்ணி ஊற்றாமல் பண்ணால் சூப்பராக வரும். தண்ணி ஊற்றாமல் நீங்கள் வந்து சிக்கனை போட்டு நல்லா பிரட்டிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க தேவையான அளவு. அதுக்கப்புறம் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அது பாட்டுக்க வெந்துட்டே இருக்கட்டும்னு சொல்லிட்டு வேகட்டும். கொஞ்சம் நேரம் ஆனில் வச்சு கிண்டி விடுங்க. அப்புறம் சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கிண்டி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 90% குக் ஆனதுக்கப்புறம் லைட்டாக வந்து தேங்காய் மட்டும் துருவி அதில் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபினிஷிங் வந்துடும். ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் அப்படியே சர்வ் பண்ணி சாப்பிட வேண்டியதான். தேவைப்பட்டால் நெய் வந்து ஒரு ஃப்ளேவருக்காக ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? எங்கள் வீட்டில் இன்றைக்கி தான் சமையல். உங்கள் வீட்டில் என்ன லன்ச் அப்படின்றத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சால் ஒரு லைக் போடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.